ஒரு 7-8 இயர்ஸாகவே வந்துட்டு நம்ம மெதுவாக நம்ம ஹெல்த்தை வந்து கெடுத்துது. ஓகேங்களா? நம்ம இந்த சென்ஸ் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 7-8 இயர்ஸாக மெதுவாக வந்துட்டு என்னோடய ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓஎஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மித்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அப்படி இருக்கிறோம்ல. பட் இது வந்து டைம் ஆகும். எப்படி வந்து ஹெல்த்து கெடுறதுக்கு ஒரு 7-8 இயர்ஸ் ஆச்சோ அதே மாதிரி ஹெல்த் நல்லா ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அப்படி எடுக்கும். அதுவும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு எல்லா ஹேபிட்டும் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஆனால் அப்படி நம்ம இருக்கிறதும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் எப்போயாவது ஸ்வீட்டை பார்த்தோன்னா நம்ம டக்குன்ட்டு என்ன டயட் கான்ஷியஸு என்ன இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சாலுமே மனசு வந்துட்டு அப்படியே போய் எடுத்து சாப்பிட்றோம். கரெக்டாக? ஸோ இது வந்து இன்னும் இப்போ டைம் அதிகமாகும். 2 இயர்ஸ்னுக்கிற இடத்துல 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம ஹெல்த் வந்துட்டு மெதுவாக தான் மறுபடியும் நல்லா ஆகும். நம்ம ஒழுங்காக மறுபடியும் நம்ம ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா. பட் இது எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு புரியாதுங்க. நான் என்னமோ ஒண்டர் உமன் மாதிரி எங்கள் அம்மா நான் எழுந்திரிக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், குதிக்கணும், விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அதே அம்மா தான் நான் 11th 10th 11th 12th வரேன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்போர்ட்ஸ் கெரியரே நிறுத்தினாங்க. நான் வந்துட்டு பேஸ்கெட் பால் அண்ட் ஸ்கேட்டிங் பிளேயராக இருந்தேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரெண்டுத்துலேயுமே பிளேயராக இருந்தேன். பட் அது எல்லாமே நிறுத்திட்டோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 0 ஆகிடுச்சு எனக்கு 11th அப்போ தான் ஃபுல்லாக ஹெல்த் டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஹெல்த்து ஒரு எஜுகேஷனை காரணம் காட்டி ஸ்போர்ட்ஸை நிறுத்தாதீங்க. அதுதான் வந்துட்டு என்னுடைய ஒரு பெரிய ஒப்பீனியன். அண்ட் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு செடியெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு உங்கள் பார்வையில் அப்படி. பிகாஸ் நான் நிறைய நாள் வீடியோ போடாததுனால. பட் நான் டெய்லியுமே வந்து தண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி நான் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த செடி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ க்ரோத் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா குட்டி குட்டியாக குழந்தையாட்டம் இருந்தது எல்லாமே பெரிய பெரிய மனுஷன் ஆயிடுச்ச மாதிரி அவ்வளோ ஹைட்டாக ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த ட்ரே ஃபுல்லாக செடியாக இருக்கிற மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக க்ரீனரியாக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பர்பாக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து நான் வந்துட்டு பருப்பு கீரையை வந்துட்டு அறுவடை பண்ணிடலாம், ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் நானும் அம்மாவும். அதை தாண்டி நிறைய வந்துட்டு வெந்தயக்கீரை வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு. சிலோன் கீரை வந்துட்டு அழகாக இருக்குது. அப்புறம் இந்த பாலக்கீரையும் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் வந்துருச்சு அழகாக. இதுக்கப்புறம் நம்ம போட்டதில் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப லேட் ஆகிறது வந்துட்டு என்னன்னு சொன்னிங்கன்னா கொத்தமல்லி தானே. கொத்தமல்லியே வந்துட்டு ஒரு குட்டியாக ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அதையும் நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ட்ரேக்கு வந்து ஒன்றுமே இல்லாத ட்ரே ரெண்டு ட்ரேயில் வந்துட்டு நான் தண்ணி விட்டுட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மறுபடியும் அம்மா வந்துட்டு கொத்தமல்லியே போட்டு வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொத்தமல்லி நிறைய தேவைப்படுது இதுக்கப்புறம். அதனால் கொத்தமல்லியே போட்டு வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு அதில் வந்துட்டு கொத்தமல்லி போடுறதுக்கு தான் இன்றைக்கே அந்த ட்ரேவை வந்துட்டு நம்ம ஈரப்பதம் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இந்த இடத்துலேருந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு போட்டது வந்து குட்டி குட்டியாக அழகாக வளர்ந்துருந்துச்சு. எல்லாமே சூப்பர்பாக வளர்ந்துருக்கு. அண்ட் சீக்கிரமாக நம்ம வந்துட்டு அதையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு கலர் தீம் வந்துட்டு ஒயிட். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மூன் இருக்குது. ஸோ இதை பார்த்து தான் ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் இது நம்பர் 1 அந்த டியூப் லைட். அண்ட் இது நம்பர் 2 ஃப்ளவர். உள்ளக்குள்ளே ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்குது, அது நம்பர் 3. இது நம்பர் 4 வாட்டர் டேங்க். அண்ட் இது நம்பர் 5. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எதுன்னு சொல்லுங்கள்.